கையெழுத்து சொல்லு. கல்லிகா காட்டு பன்றி மூக்கு கரிவோலா காட்டு பண்ணி மூக்கு மூக்கு கரிவானா பல்லு பல்லு உனக்கு என்ன ஒண்ணு சொல்லு. என் உடம்பு நல்லா குண்டாகணும். நான் என்ன ஒண்ணு சொல்றேன். இந்த பத்தி பல மூலிகை சொல்லிச்சு பாரு. சொல்லுங்க. ஆமா என் உடம்பு என் மச்சான் நான் சொல்றேன் கேட்டேன். ஓ அது மாதிரி குண்டாகணும் கேட்டிருக்கீங்க. ஆமா கள்ளிக்காக பிச்சு கள்ளிக்காக பிச்சு காணாங்கோய் நாக்கு காணாங்கோய் நாக்கு காட்டு பண்ணி மூக்கு காட்டு பண்ணி மூக்கு கரிவானா பல்லு கரிவானா பல்லு. இது எதை வாங்கினாக்கா என் உடம்பு நல்லா குண்டாகும். உடம்பு புஷ்டியாகணும்னா காட்டு பண்ணி மூஞ்சி வாங்கணும். பண்ணி மூஞ்சி. ஆமா காட்டு பண்ணி சாதா பண்ணி இல்ல வாங்குறேன். காட்டு பண்ணி மூஞ்சி வாங்கி வாங்குறேன் கோதுக்குது பத்தியா அதுல கோத்துடுறேன் அந்த பண்ணி மூஞ்சில. ஆமா கோத்து அப்படி கோத்த மூஞ்சி எடுத்து அந்த பண்ணி மூஞ்ச ஊ மூஞ்சில கட்டுற. ஏன் மூஞ்சில? ஆமா கட்டிக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ கட்டாம கூட போல தப்பு கிடையாது. சொன்னோம்னா காட்டாம போய் மூஞ்சியா இந்த ஊர் என்ன ஊரு? என்ன ஊரு? அது கூட மறந்துட்டேன்னு பார்த்தேன். இந்த முசரவாக ஊரு பேகட பேகடியா டிச்சுகாவா ஏரிக்கரை ஓரமா அப்படியே ஆமா கொத்தங்கரை ஓரமா இந்த ரோடு ஓரமாவே போ. ஏன்னா நீங்க தான் நிறைய போறேன். எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ அது ஓரமாவே போடும். சும்மா போகக்கூடாது. ரெண்டு கையெழுத்து பின்னாடி கட்டுற இப்படி குனிற குனிஞ்சிட்டு எனக்கு முன்னாடி நல்லா எடுக்கிறியா? இதே மாதிரி அடுத்து போனோம். ஏன்னா பனி மூஞ்சி கட்டாங்க பனிக்கார குணம் எனக்கு வரும். ஆனா எப்ப போனோம் தெரியுமா? நேரம் காலத்தோடு போனோம். விடிகாலம் ஒரு 4 மணிக்கா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கா அந்த நேரத்துக்கு போனா தான் பக்குமா இருக்கும். ஒருவேளை நீ நேரம் தவறி போட்ட ஐயோ அது மேல பக்கு கட்டி போடும். மாட்டப்படாது. கை வாங்கி வராது. ஆமா இதுதான் தாது புஷ்டி லேகியம். லேகியம்பா சாப்பிட்டாங்க ஒன்னு ஒன்றியாக வாயில பாட்டுக்கோ. பனி மூஞ்சி கட்டாங்க உக்காந்து கூட ஏன் சொல்லுமே. அதேதான் தள்ளிவிட்டுதான் சொல்லு. இல்லன்னா போய் முன்னாடியே 3 மணிக்கு போயிடு ஆறு தந்துலாரு லபக்கு அப்படியே மூழ்கி வந்துட்டான். சூடா வரும் பாரு. மிதக்காரு போன வாரம் வந்து இல்லைதான் காட்டாரு. எத்தமா விட்ட பாரு லபக்கு 4 உண்டு சாப்பிட்டாரு. எப்படி இருக்கிறாரு பத்தியா? எங்க கை வைக்கிறியா? எந்த கை வச்சு நான் தானே வைக்க போனா? அது ஏதோ பண்ணிக்குது மேல ஏதோ பண்ணிக்குதா? அப்ப நான் பத்திரமா பாத்துக்கணுமா? காணாம கூட சொல்ல முடியாது. ஏதோ பாத்துக்குது பத்திரமா நான் தரமாட்டேன். அது மட்டும் என்கிட்ட கிடையாது. இன்னும் தோசத்துக்கெல்லாம் மருந்துக்குது. சட்னி வச்சுக்கிறேன் சாம்பார் வச்சுக்கிறியா? கார சட்னி வேணாமா கலகா சட்னி தான் எனக்கு பிடிக்கும். மூஞ்சில தேசின்னு வச்சுக்க. இவனே தேய் அது மாதிரி வேலைகளை இவன் தான் லாகி. தோசை இல்ல குழந்தைக்கு தோசை தாங்கிட்டா. தோசம் ஆமாயா பச்சை தோசை பச்சை
குழந்தைக்கு தோசை வாங்கிட்டா மாதிரி பாதி தோசை ஆயிட்டாங்க முடிவேறு போடுவேன் பச்சை குத்துவேன் ரெடி குடு சொல்லுவேன் அடப்பையா கைராக பாப்பேன் வர்றா. குடும்பம் கட்டுவேன் ஆ. செம்ம நிப்பேன் நிப்பேன். கரியாப்புல நிப்பேன் மொத்தம் எவ்வளவு எல்லா வேலையும் என்கிட்ட இருக்குது. ஆஹா என்ன எனக்கு ஒண்ணு மட்டும் வேணும் என்ன வேணும் ஏ, பச்சை குத்துறியா பச்சை குத்துறா ஆ. ஏன்டே ஓ நான் என்னென்ன பச்சை குத்துன்னு தெரியுமா என்னடா பச்சை குத்து சொல்லு பச்சை குத்து குறி சொல்லுவோம் ஏய், என்ன? ஏய், பச்சை குத்திட்டு எங்க குல தொழில் சொல்ல தொழிலு. உனக்கு எங்க குத்தணும் ஆ, எந்த இடத்துல குத்தணும் ஆ, எந்த மாதிரி குத்தணும் எங்க குத்துன்னு கேள்ற அப்படின்னு சொன்னா நான் குத்துவேன் ஒரு குத்துக்கு எவ்வளவு கேக்குற என்னது? ஒரு குத்துக்கு நீ புரிஞ்சுக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க ஏய், என்ன 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 இல்ல ஒரு பொம்னாடி போய் ஒரு குத்துக்கு நான் கேட்ப போய் வேற என்ன கேட்பா? கேட்கலாமாடா டேய் எப்படி கேக்குதுன்னா ஒரு எழுத்துக்கு எவ்வளோமா எழுத்துக்கு ஆ, ஒரு அவன் ரெண்டாம் கட்டுறான் நானு ஒரு எழுத்துக்கு நீ தப்பா நினைச்சுக்காத, நான் ரெண்டாம் கட்ட குழந்தை மாதிரி நானு வீட்டுக்கு போற டேய் உள்ள உள்ள குழந்தை உள்ள ரெண்டாம் கட்ட மாதிரி சொல்லிடுவேன் ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஆஹா அப்படின்னு கேளு சரி நான் என்னென்ன பச்சை குத்து தெரியுமா ஆ குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா குத்தட்டுமா பாம்பு பச்சை குத்தட்டுமா பாபு பச்சை பத்தாமா பாபு பச்சை இரவலா பலனாய் ஜக்கும் பச்சை ஒருவே அண்ணா ஓ பாபு பச்சை ஆ சேரு பச்சை சரி மஞ்ச ஊராம் பச்சை புரிய மஞ்ச நீ கேட்க கூட பச்சைக்கு ஆ 100 ரூபாய் ஆகும். நான் கேக்குறமே குத்தணும் ஆமா காஞ்சிபுரம் போயிருக்கிறியா அந்த காஞ்சிட்டு தோல்விங்க ஆ காஞ்சி நான் போகாத இடமும் கிடையாது சுத்தாத கோயிலும் கிடையாது காஞ்சிபுரத்துல ஆ. சர்வ தீர்த்த குளம் பார்த்திருக்கிறியா காஞ்சிபுரத்துல சர்வ தீர்த்த குளம் என்ட்ரஸ் அதானா ஆ எங்க அண்ணாத்த சொல்றாரு என்ட்ரஸ் அதானே ஐயோ என்ன ஆ காஞ்சிபுரத்துல சர்வ தீர்த்த குளம் சருதத்த பெரிய கொலை இங்க இருக்குது குளம் அது ஜெரும்பு தரக்கா ஏய் என்ன பேச்சு பேசுறீங்க அங்க இருக்குது பெரிய குளம் இங்க 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 கை காட்டுறேன் இப்படி சொல்லு குளம் என் கை வாட்ட அப்படிதான் வரும் ஆ, சரி விடு அந்த குளத்துல குளத்துல நடுப்புற நீராவி மண்டபம் இருக்குது இல்லையா ஏன் நடுப்புறா 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 நீராவி மண்டபம் அங்க அங்க நடுப்புறா கையிங்க காட்டுறேன் கொரோனா ஊசி உணவுடா என் கை அப்படிதான் வருது சரி விடு அந்த நீராவி மண்டபத்துல சர்வதீர்த்த கொலை நடுப்புறா நீராவி மண்டபம் அங்க இருக்குது ஐயோ ஐயோ தலையேத்துறானுங்க அந்த நீராவி மண்டபத்துல நீராவி மண்டபத்துல 18 வயசு பொண்ணு 18 வயசு பொண்ணு ஒட்டு துணி இல்லாத ஆ குளிக்கிற மாதிரி ஒரு பச்சை குத்து இருக்கு 18 வயசு பொண்ணு ஆமா ஒட்டு துணி இல்லாத ஒட்டு துணி கூட ஒட்டு துணி கூட ஏன் கேக்குறேன்னா ஏன்? கூத்துக்கு வர போது பசியில் உட்காந்து தூக்கிட்டு வாங்கிடுறேன் ஆ காஞ்சிபுரத்துல கூத்துனாக்கா மெட்ராஸ் தான் போய் நான் எழுதுக்கிறேன் மெட்ராஸ் தான் போய் எழுதுகிறேன் பஸ்ல உட்காந்து உடனே தூங்கிடுறேன் தூயிறேன் இந்த பச்சடி குத்துன்னு வச்சுக்கோ குத்துறா அப்படியே அந்த பச்சையில பாத்துக்கிட்டே தூக்கம் வராது இருக்கு 18 வயசு பொண்ணு ஆ ஒட்டு துணி இல்லாத உன் பொண்ணு மாரி குத்துட்டா அது அதெல்லாம் உனக்கு ஆ, நான் சொல்றமே குத்த உன் பொண்ணு வேணா வேணா நான் சொல்றமே குத்து நீ எப்படி 18 வயசு பொண்ணு ஒட்டு துணி இல்லாத குளிக்கிற மாதிரி ஒரு பச்சை நிர்வாணமா ஆமா சரி 18 வயசு பொண்ணு சொல்லிட்டேன் ஆ என்ன மாதிரியான பொண்ணு தான் குத்தணும் என்ன பொண்ணா நான் பாத்துறேன் பொண்ணு நான் பொண்ணு பாத்துட்டு தான் குத்த முடியும் ஓ நீ பார்த்து போனதான் அதை பார்த்து அந்த வடிவம் அப்படியே அமைக்க முடியும் அதான் முடியும் ஆஹா ஆ, ஆ.
ரூபணிகா இருக்குது இல்லையா? ரூபணிகா யாரு? என் மச்ச பொண்ணு ஒண்ணு இருக்குது. மச்ச பொண்ணா யாரு? ரூபணிகா. ரூபணிகா யாரப்பா? எங்க மிருதங்கார பொண்ணு. எங்க மச்சான் அவரு. மிருதங்கார பொண்ணு ரூபணிகாவா? நான் ஆ, பாத்துக்கிறேன். ஆ. ஐயோ நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். என்னத்த பார்த்தேன்? அந்த பெண்ணு ரூபணிகா பெண்ணு எப்படி இருக்குது? அந்த பெண்ணு மாதிரியே எப்படி இருக்குதோ எங்க இருக்குதோ அது இருக்குதோ என்ன இருக்குதோ அப்படி அங்கங்க பார்த்து அங்கங்க பார்த்து அங்கங்க அப்படியே கொடுத்துறான். என்ன பச்சை தவிர அது எத்தனை குத்துறேன். ரூபணிகா பொண்ணு ஏனா குத்துறேன். குத்தே குத்தே. என் மச்சான் பொண்ணு 2 இருக்குது. தேவன் பொண்ணு 2 பொண்ணு இருக்குது. யாரு ஏதோ ஒண்ணுமா குத்து சொல்லு. சந்தியா மௌசியா? ஆளுக்கு 2 பொண்ணு பேசி ஊர் ஊரா சொல்லிக்கிறீங்க. சொல்றாரு சந்தில பொந்துலன்றாரு. சந்தில பொந்துல இல்லப்பா. சந்தியா மௌசியா? கரெக்டா சொன்னாருமா. சொல்றீங்க அதெல்லாம் மகாலட்சுமி தெய்வங்கள். ரூபணியான்றது அது நமக்கு ஏத்த மாதிரி. நான் ரூபணியாவே குத்துறேன். என்ன பச்சை குத்தணும்னா ஏன்னா பச்சை குத்தோம்னா ஒரு 100 ரூபா ஆகும். நீ 100 ரூபா குத்தாதான் முதல்ல வச்சாதான் உனக்கு பச்சை குத்துவாங்க. இப்ப நீ இந்த ஊர்ல யாரு நீப்பா? நாட்டாம்கார பையன். யாரு நீ? ஓ நீதான் காராமணியா? காராமணியா பச்சைமேரி. எனக்கு மூஞ்ச ஜீவ மச்சான் தலை தெரியுதா? இல்ல கிராமணி சொல்றியா? ஒரு ரூபா கூட பாக்கெட்ல இருக்காது. கிராமணி பாக்கெட்ல துட்டு இருக்கு வேணா? ஓராம் பாக்கெட்ல துட்டு தான் போதும். நாங்க எதுக்கு கிராமணியா வரது? ஊரை ஏமாத்துறதுக்கு. அவங்க துட்டு வாங்கி சின்ன படத்தான் கிராமணினாங்க. என் ஊர்ல பேரு நீ பெருமச்சாலும் வராது. என் ஊர்ல இதுவரை இன்னும் நாங்க திருநாப்பூர் கொடுத்ததே கிடையாது. எங்க அப்பா தான் நாடகம் வேற எல்லாத்தையும் பார்த்துட்டு மிச்சம் மீதி தான் எடுத்து போனாங்க. கணக்கு எழுதுவோம். கணக்கு மட்டும் இருக்கு ரோட்ல. ரோட்ல மட்டும் கணக்கு. பின்ன பின்னா டப்பி டப்பி போடு. வாங்கி தரேன். ஓ ஜோபில கை விடுற அப்புறம் மத்த இருக்கு வேற எழுதி வரல. தரவி வேற குத்தே குத்தற. இது வேற ஊசி வேற எங்க வச்சு தெரியல. நீ துக்கானி போட்டதா உனக்கு பச்சை அரிமே குத்துன்னு நினைக்கிறேன் நான். என்னடா தடவுது முன்ன பின்னாடி டேய் இங்கேயும் மகுதே. இல்ல ஊசி எங்கன்னு பாறாங்க. மர்தக்கார ஊசி வாங்கி ஊசியா? ஆளு தேர்றதா இல்ல அடியார போய் சேர்றதா? ஊசியா? கரண்ட் வந்தாரு பாக்குறது டெஸ்ட் வச்சு குத்துனாங்க. என் கவியா குளுக்கோஸ் சாப்பிடுவேன். ஊசியில குத்துனாதான் உன் கைக்கு இப்ப நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இறங்கும். இந்த கருப்பு உடம்புக்கு அதுல குத்துனாதான் நல்லா 10 பத்தம். பச்சை நிறைய பத்தம். ஆஹா நறுக்கு நறுக்குன்னு இறங்க அப்பதான். குடுங்கம்மா ஏன் வாங்கிருக்கா? பச்சை குத்து போறாங்க பொம்பளை. எனக்கு குத்துறாதானே அப்புறம் உனக்கு குத்துறீங்க. நீங்க குத்துறதுக்கு நீ கொடுப்பா. அவங்க குத்துறதுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. சரிதான் துட்டு. இறந்து போய் போதெல்லாம் இறந்து போய்ப்போ பொருள் போய்ப்போ. இல்ல சாயங்காலம் கொடுத்தா அவர்கிட்ட எல்லாம் சொல்லாது நீ இறந்து போய்ப்பிருக்கிறதா நீ பெரிய ஆளு. அம்மா நாளே வச்சுக்கிறான் அவன் இறந்து போய் கேட்கறான். வந்து பாரு 55,000 ஆனா ஒரே ஒரு காகரோட பயிர் கிடையாது. பயிர் வைக்கிறான் குத்து குத்தியா? கேட்டாண்ட ரெடியா உன் வாங்குவாங்க. மூதேவி அந்த பக்கம் பாரு. ஒரு பொண்ணு நீ பார்த்ததே இல்லையா? முறைச்சு இங்கேயே பாத்துக்கிறப்ப நானும் பாக்குறேன். அப்படி திரும்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருக்கும் எங்க மிருதக்காரங்க ஒரு மாதிரி இருக்குது. இருக்கும் ஒரே ஏத்து காமிச்சாங்க. அந்த பக்கம் பாரு. நம்ம இங்கேயே பாத்துட்டு சும்மா திட்டம் போகலாம் போல பாத்துக்கிறப்ப. பேங்க்ல எல்லா பேங்கும் கொள்ளடிக்கிறான். அந்த ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிச்சா அதை கூட தூக்கி போடுறாங்க. ஆனா இதுவரையும் கொள்ளடிக்காத பேங்க் எது நடக்க தோணுதான். அதனாலதான் 10 பேர் அங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. கை வைக்க முடியுமா? தொட முடியுமே. அத்தனை குமுறு கதைதான் உனக்கு ஜாக்கிரதை. அங்கிட்டு கொடுத்துறா எங்க மச்சான் என்ன நான் பச்சை குத்து போறேன். பட்டுன்னு கையை நீட்டு. பட்டுன்னு நான் புடிச்சுக்கிறேன். நீட்டு கைய கை வரலாமா? கை இங்கே ஊரா
ஒரு பொம்மை நீ தான் பட்டு நீ நடம் தப்பாக்குது நீ நடம் தப்பாக்குது அப்படி மேட்டா அப்படி நீட்டு போடும் இல்லடா அட குதியா நீட்டு நல்லா கையா இப்படியா அங்கே இருக்கும் கொஞ்சம் அந்த இங்க நீ நடம் தப்புன்ற அங்க நீ நடம் தப்புன்ற அப்படி நீட்டு ஒரு அறியாத குழந்தை கை பிடிச்சதுன்னா அப்படியே நரம்பு மொத்தம் முறுக்குறது 65 வயசு ஆகுது 85 வயசு ஆகட்டும் ஒரு பொண்ணு கை பிடிச்சாக்கா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு பச்சை குத்தி விட்டு பயப்படுற என் வீட்டுக்கே வந்து பச்சை குத்தி போயிருக்காரு நான் தனியா இருக்கும் போது வந்தாரு எங்க ஆளு வந்தாரு பாரு தனியா இருக்கும் போது கையை எதிர்த்து சொல்லலாம் இல்ல சொல்லிட்டு சொல்லு இல்ல என் மை எங்க வச்சிருந்துக்கிறேன் நானு மை இருக்கு இங்க இருக்குது மையா நான் டப்பில் வச்சுக்கிறேன் ஓ சைடுல 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 வச்சு இப்படி தடவுறேன் தடு தடு நீட்டு கையை பச்சை கொத்த போறேன் கை வலிக்கும் உன் குலதெய்வத்தை வேண்டிக்கோ பண்ணிக்கிறேன் உன் குலதெய்வம் யாரு என் முன்னாடியே குலதெய்வம் முன்னாடி அது வந்து அந்த அம்மா சொல்லு இந்த அம்மா சொல்லு எனக்கு என் முன்னாடி தான் தெய்வம் யாருக்கு எப்படியோ முன்னாடி விட்டு பிரிய மாட்டேங்க ஐயா ஐயா சித்தி தான் தெய்வம் நீங்க ஒரு கோயில் முன்னாடி வீட்டுக்கு என்ன போராடு சண்டை ஏன் வரலன்னு சரி பண்ணிட்டாங்க போனேன் வீட்டுக்கு வந்து போன் பண்ணாங்களா சித்தப்பா வீட்டுக்கு வரல போன் பண்ணாங்களா இல்ல அந்த இடம் வந்து போன் பண்ணாங்களா நான் என் குலதெய்வத்தை வேடிக்கிறேன் வேடிக்கும் நீ உன் குலதெய்வத்தை வேடிங்க முன்னாடி பேருனா என் முன்னாடி நீ என்ன கேட்க சொல்ல ஐயா அம்மா சாந்தி அப்படின்னு வேண்டிக்கோ என்ன நடந்தோ யார் ரெண்டு விட்டு வந்துக்கிறேன் என் பங்காளி ரெண்டு விட்டு வந்துக்கிறேன் பங்காளி அவன் நம்பிதான் விட்டு வந்துக்கிறேன் நல்லா வேண்டிக்க ஐயா பத்துறானோ பயப்படுறானோ நல்லா வேண்டிக்கோ வேண்டிக்கிறேன் சாந்தி பச்சை குத்து போறாங்களா என்ன காப்பாத்துரு பாத்து பாரு சாந்தி அடி இப்படி நீ ஏன் சொல்லுவீங்க பெண்கள் நாங்க வாடி படி பேசி நான் என் குழந்தை நான் வேண்டிக்கிறேன் ஒரே ஏத்து பச்சை குத்து செக்கம்மா எங்க குலதெய்வம் செக்கம்மா தாயன்றீங்க நான் கையில குத்துவேன் உன் நெத்தியில குத்துவேன் உன் நெத்தியில குத்துவேன் நீ எங்க குத்துனாலும் நான் குத்துவேன் என் கையிலே குத்து எனக்கு தேவை துக்காணி நீ 10 மேல இருந்தா கூட நீ அங்க குத்துவனா கூட குத்துவேன் நீ மோசமான வந்த பொண்ணு நீ பச்சை கை வந்து கலை பெரிய 5 பேர் இருக்குதுல்ல 5 பேர் நேரம் தெரியாத திங்கிறாங்க பச்சை பெரிய மனுஷனா நடந்துக்கணும் ஒரு பொம்பளை பச்சை கொத்தலோட கை நீட்டு சொன்னா கை ஏத்துமோ எங்கேயோ வைக்கிறா இப்ப குத்தனா கை ஏத்துமோ எங்கடா பிடிக்கிறா நான் கையை பிடிச்சி தப்புன்றேன் நீ பின்ன அங்க எதுவுமே பிடிக்கலாமா இந்த 5 பேர்ல இருக்குதுல்ல ஆமா இந்த 5 பேர்ல நரம்பு இந்த வையா தான் போகுது ஏமா இவர் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் வந்தார்ல இவருக்கு நிறைய தெரியும் இங்க பாருங்க வெள்ளை கலர்ல போகுது இங்க குத்தும் போது அப்படி சீது
இசிக்குதா ஆ? இசிக்குண்டா சரி நான் பிள்ளைகா நான் குத்தனா நான் செய்து தப்புன்னு சொல்லிட்டேன். தப்பு அது நீ அம்மல பண்றா. நீ பெரிய பெரிய ஆளில நினைச்சுக்கிறேன் பெரிய மனுஷன் நீ. ஆமா நீ குத்திடா. நான் குத்த மாட்டேன் நினைக்கிறியா குத்திடா நீ. நான் வந்து என் கலையில குத்தலாம் தெரியாது ஆ குத்து. நீ போ ஏமா இல்ல வாமா நான் மொட்டை சும்மா ஏமா வாமா ஒரு பாசம் தான் ஆமா பாசம் ஆ என்னையே எனக்கு பச்சை குத்து அத்தை அந்த பையன் கம்னாடி பையன் ஆமா ஆமா அவனுக்கு விவரம் தெரியாத ஆளு தெரியல உண்மை தெரியல எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆளு எனக்கு குத்து என் கை எங்க வந்து குத்தியா 100 ரூபாய் நீ குடு பரவாயில்ல கட்டா பிடிக்கிறியா அதானா எத்தனை மேல குத்திருப்ப இல்லையா அதையே ஆ பச்சை அருமையா குத்துவேன் பச்சை அருமையா குத்துவேன் நான் எங்கண்ணா 6 நான் வச்சுக்கிறேன் நானு ஆறு அடிக்கிற கடைசியா வந்தியா நான் இங்க கூட குத்துவையா அங்க நீ குத்த விடாது அப்ப நீ குத்து நம்மளோட பாஸ் ஆகுறாங்க அவனு பாஸ் ஆகுறானுங்க அவன்தான் அவன் இதனால கூத்துக்கு பார்க்க வந்து இன்னைக்குதான் வந்துக்கிற கரெக்டா பின்னாடி பார்த்துருந்தா உட்காந்துட்டா நீ முன்னாடி வரும்போது தெரியும் இதெல்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணுவான் இல்லம்மா ஆயிட்டாங்கல்ல எப்படி நான் முடிச்சிரு சரி போ இரு சித்திரவர்ணா பச்சை குத்து பச்சை குத்து எப்ப கை விட்டுச்சியா என்ன வந்து பெரிய மனுஷனா கேட்டியா நீ ஜெயிச்சுனா அது எப்போ நீ தான் இல்ல இல்ல மாமா இதுவரை பொம்பளையா தொட்டது கிடையாது இருள கிடையாது கவுண்டா உன் மூஞ்சி பார்த்து யாரும் ஒத்துப்பாங்களா சரியா அது என்ன என்ன இதுவரை பொம்பளையா தொட்டது கிடையாது ஐயா முதல்ல முதல்ல ஒரு பொம்பளை தொடிச்சு பாரு அப்படியே சிக்குது வருது உனக்கு குத்துன பாரு குத்தி என்ன குத்து குத்தி உனக்கு குத்துன பாரு ஊசி ஆமா அது யார் ஊசி தெரியுமா யார் ஊசியா அதான் எங்க வீட்டுக்கார ஊசி அடி பாய் முண்டா அப்பதான் இதெல்லாம் தெரிஞ்சியா அதனால தான் இசிக்குதுடா டேய் யார் ஊசியா எங்க வீட்டுக்கார அடி பாவியே அது குத்தி முட்டி மொத்தமே கூறு மொக்கையா போயிருக்குமே அதுல குத்துனா எங்க பத்தம் இவரு குத்துன பாரு அதான் பைகாலத்து ஊசி எங்க மாமனார் ஊசி தினம் மொட்டையா போன ஊசி பையா பையா தினம் மொட்டையா போன ஊசி அவங்க மாமனார் யார் ஊசி வேணா ஐயோ பொல்ல ஊசி இருந்தா புதுசா மை போடு யாருயா உனக்கு மை போடுதா எங்க மாமியார் கேட்டா அது மை போடுற உனக்கு ஆய் முண்டை மை போட்டியா அது பச்சை 10 மாதிரியா அதான் ரத்தமா ஓடுது ஆமாயே என்னையே இதுக்கு ரணவைத்தியம் பார்க்கணும் ஐயா ரத்தம் வர குத்தி விட்டு ரணவைத்தியம் சொல்லணுமா ரணவைத்தியம் பார்க்கணும்னா பச்சை அறிவே பத்தணும் என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணா சதுரக்கல்லி பால் இது பாரு ஆமா சதுரக்கல்லு அந்த பாலை கொண்டாது ரொம்ப தடவிடு மேல தடவரா தடவிட்டு சும்மா இருக்கக்கூடாது உங்க வீட்டுல என்ன பாட்டில் இருக்குதா பாட்டிலுக்கம்மா குறை குண்டு பாட்டில் வேணுமா உருளை பாட்டில் வேணுமா சப்ப பாட்டில் வேணுமா நீட்டு பாட்டில் வேணுமா நானே கிடைக்கிறீங்க இந்த பாட்டில ஒண்ணு வேணா ஒரு 3 பாட்டில் எடுத்துக்கோ 3 பாட்டில் கார மேல வச்சிடுறேன் நல்லா தூள் அரைச்சிரு ஆறுக்க தூள் செய்திடுறேன் இது மாதிரி தடவிட்டு சும்மா இருக்கக்கூடாது ஈசு மரம் இருக்குது பாரு ஆமா அடிமுள்ளு கடைக்கு கை கடிச்சு எடுத்துக்கோ எடுத்துக்கணும் கையை அப்படி குத்துனாக்கா அப்படி குத்துனாச்சுக்கா கட்டுறது மொத்தம் வெளியே வந்துடும் கரண்டி பாட்டிலும் அந்த கல்லி பாலம் உள்ள போயிடும் பச்சை அருமையா பத்தும் அது மேல 10 போடணும் 10 அதுக்கு மேல 10 போடணும் ஆமாயா அது என்ன 10 போடணும்னா ஆச்சி மிளகா தூள் பாத்துக்கிறியா அதுக்கான நேத்தாச்சு ஆச்சி மிளகா தூள் 5 பாக்கெட் வாங்கிக்கோ இது மேல தலம்ப கொட்டிட்டு ஒரு 4-5 துணி போட்டு சுத்தி விட்டுற ஒரு 10-14 கைசி பிரிச்சு பாரு அப்படியே அல்கலங்க போகுதா கரெக்ட் பாவி 6
ஆளு பச்சை சேரத்துக்கு வயசு சொல்லுங்க, ஆளு போய் சேரத்துக்கே வயசு சொல்லி நியாயமா இது? அது மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. இது மட்டும் சொல்லிட்டு எனக்கு குறி சொல்றதுக்கு நேரம் ஆகுது. என்ன வர நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆமாங்க, அவங்களுக்குலாம் நான் போய் இங்கே பார்க்க சொல்றாங்க. பார்க்கதான் செய்யும் மருந்து சொப்புல இருக்கு நம்ம கையில, ராஜா நம்ம கையில. அது தீரான போனா மயிரா போச்சு. தெய்வம் என்னெல்லாம் பண்ணு தெரியாது. எவனா மயிரா போறதுக்கா மண் சாப்பிடுவான். மயிரா போச்சு நான் சொன்னேன். சொன்னியா மயிரா போச்சு சொல்லலையே, உயிரா போச்சு. உயிரா போச்சா? நான் கொடுக்குற லேகிட்ட நீ எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி சாப்பிடணும்? நீ நம்பி சாப்பிடு, நல்ல மூலிகை ராஜா பச்சை கலந்து கொடுக்கிற நாய் பாதி வயசு தூக்கம். நான் பொடியான அதிகமா இருக்கிறான். பெரும்பால வேலை கருப்பு நாய் பீல ஜென்ம தரகா நாய் பீல மண் சொல்லுவான். நாய் பீல சொன்ன நாய் பீல தூங்க அவன் கரெக்டா ஊரு பேர சொல்றான், என் பேர சொல்றான். என்ன கருது நாய் பீல நாபில் நாபில்ல நான் கொடுக்கக்கூடிய லேகிட்ட நீ நம்பி சாப்பிட்டு இது உள்ள போய் தொப்புடு அங்க போய் நிக்கும். அப்பதான் நரம்புக்கு நரம்பு அந்த மருந்து இங்க நின்னு அப்படி நரம்பு பாயுதுன்னா உன் உடம்பு நல்லா சுத்தமா போயிடும். ஆமா, அது மட்டும் இல்ல, குஞ்சுல கொஞ்ச நேரம் கொடுக்க எது வந்தாலும் எங்கிட்ட கூப்பிட்டு ரகசியமா சொல்லணும். இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க. அங்க இருந்து வரது உண்மையா பார்க்க சொன்னா நீ சொன்னா இல்லையா வந்து பாடுறா பையா கமெண்ட் பையா இங்க சொல்லல தூமா எங்க சொன்ன கோழி குஞ்சுல ரத்த கோழி குஞ்சியா கோழி முடியும் இங்க இல்லையா வராடுவா போச்சு உண்ணா கூட இங்கதான் வருதாங்க ஓடி விட்டுருந்தா உள்ள கோழி குஞ்சு. ஏன்னா நீ தினந்தோறும் எனக்கு வயிறு அம்மா என்ன பண்றது? அதனால உனக்கு லேகியம் கொடுக்குறேன். எங்க வலிக்குதுன்னு நான் கை வச்சு பார்க்கணும். கை வச்சு பார்த்தே ஆகணும். அப்பதான் நான் லேகி உனக்கு கொடுக்க முடியும். கை வச்சு பார்த்து நாடி பிடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் தான் லேகி கொடுக்க முடியும். தூக்க மாட்டோம். இதே வார்த்தையே ஆம்பளை பொம்பளை கேட்டா சமாளிப்பீங்களா? நான் தூக்குறேன், நீ தூக்கு. ஐயோ மண்டை போன நீ நீ வேணா நீ தூக்காத. அப்ப நான் தூக்கணுமா? தூக்கு சொக்கா அப்படி சொல்லு. தூக்கிட்டா அந்த படையில தூக்கணும். உள்ள மாட்டேங்குதா? சிக்கல மாட்டேங்குதா? தூக்கி ஆகணுமா? சரி விடு. தள்ளு. புல்லும் புண்ணாக்கும் நான் கை வச்சுட்டே வரேன். எங்க வலிக்குது மட்டும் சொல்றேன். நான் அதை பார்த்து பிறகு தான் லேகி கொடுக்க முடியும். இங்கயா இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே இங்கயா இல்ல அங்கல சைடு நேரம் கொஞ்சம் கீழே இங்கயா இன்னும் கொஞ்சம் கீழே இங்கயா இன்னும் கொஞ்சம் கீழே கை தெரியுது. அதேதான் அங்கதான் அப்படியே விண்ணு புடுங்குது. அப்படியே
வயிற்று வலி தாங்க முடியல. ஐயோ அட பாவிடா கர்மல வேலை. ஐயோ உச்ச உச்ச உச்சா பாய். போச்சு. அவ்வளவுதான். முன்னே போறது இவ்வளவு நாள் கல்யாணம். ஐயோ ஐயோ. போச்சு போச்சு போச்சு. பாய். டேய். அட பாய். ஐடா கைடா சொல்றது பொதுவாக ஜோசிகாரனோட போய் ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு. நம்ம கவனம் கூட அவன் எதனா ஒன்று வாங்குறதுக்கு சொல்லிவிட்டு ஐயோ ஐயோ நம்மளுக்கு அது கெட்ட கலக்குதாமே நினைச்சு சாக வேண்டித்தான். செய்தி யாரும் பார்க்காதீங்க. நடக்குது நடக்கும் போது இந்த பாயமனுடைய வாங்கி வேலை சொல்லிவிட்டு ஜனமே சொல்லாப்பா. உன் வயித்துல நாக்கு பூசி வாங்குது. நீ அடிப்பா சேவாத ஒன்று உயிர் எடுக்கிறேன். நாக்கு பூசிக்கா ஐயோ ஐயோ ஏமா பூச்சா பூச்சான்னா அந்த நாக்கு பூசி ஐயோ பெரிய பெரிய வியாதி வந்து பழகுது. அப்படி ஹலரியா போய் பாரு. நாக்கு பூசி இருக்கிறதுனால தான் உன்னால நிறைய சாப்பிட முடியல. மொத்தம் அந்த நாக்கு பூசி சாப்பிட்டுது. உடம்புல ஓட்டல அதனால தான் நாக்கு பூசி சாப்பிட்டுது. சாப்பிடுது. அதனால போனோம்னா உங்க வயிறு நல்லா சுத்தமா ஆகணும்னா நான் லேகம் கொடுக்குறேன். அருமையா சாப்பிடணும். அதிகாலை எழுந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா பிள்ளையார் கோயில் இருக்குது பாரு. விநாயகர் கோயில ஒரு 3 டாக்டர் நல்லா கிட்ட சுத்தி வரணும். 3 முறை சுத்தி வரணும் கோயில. சுத்தி வந்து போய் வரியாப்பா. இப்ப அங்க பெருமள போக முடியுமா? போக முடியாதா? சரி அப்ப என்ன விநாயகர் நினைச்சுக்கோ. என்ன படத்தாலே வெட்டி ஆகணும். ஒரு 3 சுத்து அப்படியே ஓடியா பார்க்கலாம். அப்படியே கண்ணை மூடினு நேரா இத்த வந்து நக்கு. கரமாந்த நகைப்புக்கா நான் வந்து மொந்தன பெட்ரோல் போடுங்க. போக மாட்டேன். என்ன என்ன நகைப்புக்கா வந்து என்னத்து நக்கு சொல்லினா தூணா பக்கத்துல லேஜி வச்சுக்கிற டெப்பில அத்த நக்கு வாங்கினேன். அது இப்படி காட்டு தென்னக்குன்னு காட்டுறேன். என் கைவாட்டு அப்படிதான் வருது. சரி விடு. பார்த்து கீழே வந்துட்டு போறேன். உச்சார அப்படி வரும். நக்கரா நக்கரா நக்கரியா நக்கரா நக்கரியா நக்கரா காலை எழுந்து ஏன்னா முதல்ல கொடுக்குற ஆமா கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஓஹோ கொஞ்சம் கசப்பா இருக்கும். தேன்ல ஏசிக்கும். தேன்ல உள்ளங்கையில வச்சு காலைல வெறும் வயித்துல சாப்பிடுறது தேனை ஊத்தி நான் கொள்ளக்கூடிய மருந்து பாரு அதை 2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஏசிக்கும். குழச்சிக்கிறேன் நல்லா குழச்சி பல்ல படாது அவளை நக்கிடு. அவளா அவளா அவ்வளவு அளவு சொல்றேன் நானுங்க. அளவா அவ்வளவு அளவு நக்கிடு. நக்கிறேன் புரியுதா? அதே மாதிரி மதியம் விளக்கடல் நல்லா இப்படி ஏசி விளக்கடல நல்லா ஏசி இவளை நக்கிடு. இவளா நக்கறேன் நக்கறேன் லேகின்னு சொல்லிக்கிறாங்க. ஓ லேகிட்டியா? சரி விடு. காலையில தேன்ல ஏசி அவளை நக்கிடு. அவளை நக்கறேன். மதியம் விளக்கடல ஏசி இவளை நக்கறேன். இவளை நக்கிடு. ஐயா நீ எவ்வளவு நக்கி போ. என்னடா பேர் போடுற போச்சு. நான் எத்தனை மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். இந்த பொம்பளை கிட்ட மாட்டினே மொத்தம் நக்கற மாதிரியே கொடுக்குறேன். ஏடா ஆளை பார்த்தோம்னா அது தெரிஞ்சுட்டு இருக்கோம். எதுக்கு லாகின்ட்டு அதெல்லாம் உருவத்துக்கு ஏத்த மாதிரி உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி குத்துருக்குது. ஆமா அதெல்லாம் சொல்லிச்சு. என்ன பண்ணணுமா? காலையில அவளை நக்கணுமா? அங்க இல்லடா தோ அப்படின்னா இப்படி இப்படி முன்னாடி காட்டா இங்க பாரு கிட்ட காட்டு. அவளன்ட்டியா? காலையில அவளை நக்கணும். அவளை நக்கிறேன். மதியானத்துக்கு இவளை நக்கணும். எவளா? தோ இங்கயா? எவளா? ராய்க்கு எவ்வளவுனா நக்கிக்கோ. இப்படி நக்கறியா? நாக்கு வந்து போடாதா? அதான பார்க்கலாம். என்ன பண்றதுங்க? என்ன பண்றதுங்க? டவரா இருக்குதுல? ஆமா. பால் ஊத்தி கொஞ்சம். டங்கரா சாப்பிட்டதால போடும். சொல்லாமட பட்டடா இது மாதிரி. நவாதி பண்ணி தூக்குடே. போய் ஆளு அடியால போய் சேரத்துக்கே வெஞ்சறடா பாயிடே. அது இல்லனா கொஞ்சம் இருட்டி கூட தான் ஊத்திக்கா. நல்லா இப்படி பட்டுடா. அண்ணா போய் மொத வந்து நக்கறேன்டா. மந்த. மந்த குடுற மந்த. ஐயோ நக்கற மந்த குடிங்க. நக்கறீங்க நான் ஓடுங்க வேண்டாம். என்கிட்ட நக்கத்தான் இருக்குது. கையெடு நக்கத்தார் அறிகிறீ என்கிட்ட சொல்லிட்டு கைக்கிறேன். வெகு நேரம் ஆகி போச்சு. என்ன ஏன்னா குறி வாரி சொல்லணும் வீடியோ போய் வரணும். ஆமா நேரம் ஆகிட்டே இருக்குது. அதனால எனக்கு எங்கன்னா கொஞ்சம் வேலை வாங்கி கொடு. கொடுங்கண்ணா வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி தரியா? வேலை வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்க. இந்த வழியா போய் உனக்கு பாதி நாட்டுறேன் நான். நீ நாட்டுக்கு தெரியும் எனக்கு. நீ இப்படி போய் அப்படியே ஒரு ரவுண்டு வா. உனக்கு வேலை வாங்கி தரேன். கேளுங்க சபைகளே. திரௌபதி அம்மனே குரத்தியாக உருமாறி வருகின்றார்கள். இதை உங்க கையில் கட்சி தான்.